செஞ்சியில் நியூஸ் 21 தொலைக்காட்சி விருதுகள் வழங்கும் விழா. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நால்வருக்கு மாநில அளவிலான விருதுகள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற நியூஸ் 21 தேசிய தொலைக்காட்சியின் 2026ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கும் விழாவில் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பகுதியை சேர்ந்த நால்வருக்கு மாநில அளவிலான சாதனையாளர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி டேனி கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் நியூஸ் 21 தேசிய தொலைக்காட்சியின் 2026ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கும் விழா மே 27 அன்று கோலாகலமாக நடைபெற்றது. தொலைக்காட்சியின் இயக்குனர் சுமன் மான் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் அச்சுதன் சம்பத் முன்னிலை வகித்தார். மண்டல தலைமை செய்தியாளர் டி அருண் பிரகாஷ் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதில் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பகுதியை சேர்ந்த நால்வர் மாநில அளவிலான விருதுகளை தட்டிச் சென்றுள்ளனர். ஆரணி MKV அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவியும் இயற்கை விவசாயியுமான PN வசுமதிக்கு சிறந்த இயற்கை விவசாயி விருதும், +2 பொதுத் தேர்வில் 556 மதிப்பெண்கள் பெற்று ஆரணி அரசு மகளிர் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவி IS சர்மிக்கு சிறந்த மாணவி விருதும் வழங்கப்பட்டது. அதேபோல் ஆரணி MKV அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவரும் சென்னை தியாகராஜா கல்லூரியின் முன்னாள் முதல்வருமான முனைவர் G ரவிச்சந்திர பாபுவிற்கு சிறந்த சமூக சேவையாளர் விருதும், ஊடகத்துறையில் சிறந்து விளங்கும் செய்தியாளர் G கருணாகரனுக்கு சிறந்த செய்தியாளர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வெவ்வேறு துறைகளில் சாதனை படைத்து மாநில அளவில் விருதுகளை பெற்று தந்த ஆரணி பகுதியைச் சேர்ந்த நால்வருக்கும் நியூஸ் 21 தொலைக்காட்சி நிர்வாகத்தினரும் பொதுமக்களும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகின்றனர்.